ஓகே, ஓகே, ஓகே. வணக்கம், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இது என்ன செஷன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கோல்டு அப்படின்னு ஒரு செஷனு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கோல்டோட கெமிக்கல் காம்போசிஷன் அப்பலாம் நான் பேச மாட்டேன். மோஸ்ட்லி நம்ம காமர்ஸ் சம்மந்தமா நம்ம டெய்லி லைஃப்ல அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்றோம், அது எப்படி காலப்போக்குல இப்போ கோல்டு இப்போ கரண்டா இருக்க கோல்டு எப்படி உருவாச்சு, ஐ மீன் கோல்டுனா அதோட ஸ்டேட்டஸ் பேசிக்கலி. அத பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். சரிங்களா? இது மோஸ்ட்லி லைட்டா சயின்ஸு, நெறைய வரலாறு, எக்கச்சக்கமான காமர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதுல. சரி. இது இது என்னன்னா வந்துட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா, நம்ப பூமியில நெறைய பேர் சொல்லுவானாங்க, இந்த மாரி வந்துட்டு நம்ம எர்த்தோட கோர்னா அந்த நம்ப பூமிக்கு அடியில வந்துட்டு மால்டன் அயன் இருக்குல்ல, அதுலேருந்து உருவாச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. கோல்டு அப்படிலாம் உருவாவாது. கோல்டு வந்து செம்ம செம்ம பிரஷர்ல 2 ஸ்டார்ஸ்க்குள்ள நடக்கிற கொலிஷன்ல பிரஷர்ல உருவாகுறது தான் கோல்டு. ஆ அது உருவாகி காலப்போக்குல ஆஸ்ட்ராய்ட்ல கேரி ஆயி, நம்ம பூமியில வந்து விழுந்து, நம்ம பூமியோட மேல் பகுதி, அதாவது இந்த கிரஸ்ட்ன்னு தெரியுதா? ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகே. ஸோ கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிரஸ்ட்ன்ற பகுதியில தான் வந்துட்டு செட்டில் ஆவுது. பேசிக்கலி விண்வெளியிலிருந்து வந்தோ, இல்ல பூமியில இருக்கிற பூமி கோல்ட் ஆவும்போது உருவாச்சோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல வந்து கிரஸ்ட்ன்ற பகுதியில வந்து கோல்டு வந்துட்டு செட்டில் டவுன் ஆவுது. நம்ப வந்து மனுஷங்க அத காலப்போக்குல எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த மண்லலாம், அந்த தண்ணீலலாம் அடிச்சுட்டு வந்து, தரையில ஜிகு ஜிகுன்னு இருக்கிறத பார்த்து நம்ம ஆளுங்க எடுத்து அத பார்க்குறாங்க. ஸோ அப்படிதான் நம்ப வந்துட்டு கோல்ட வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் காலப்போக்குல கோல்டெல்லாம் மைன் பண்றாங்க. சரி இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க மொத்த கோல்டையும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஒரு டப்பாவாக்குனா, இந்த சைஸ்ல தான் வரும். அதாவது கோல்டு வந்து ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமாவும் கிடையாது. ஆனா கோல்ட வந்து கம்ப்ரஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் சைஸ்ல தான் வரும். சரிங்களா? அதுல 45% வந்துட்டு நம்ம அந்த கோல்ட வந்து ஜுவல்லரிக்கு, அதாவது நகைக்கு யூஸ் பண்றோம். 11% உலகத்துல இருக்க மொத்த கோல்டும் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் தான் வச்சிருக்கோம். 10% வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் மிஷினரீஸ்லாம் யூஸ் பண்றோம். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா, அத வந்துட்டு மால்ட் பண்ணி, ஆ அத வந்துட்டு நம்ப ஃபோன்லயோ, இல்ல லைக் எப்படி சொல்றது? ஃபோன்லயோ இல்ல மெனி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல இருக்க சிப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்ட் இஸ் வெரி கண்டக்டிவ். அதாவது கரண்ட் வந்துட்டு அதுல பாஸ் பண்ணா நல்லா ஃப்ளோ ஆகும். அதனால கோல்ட வந்து 10% வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்க. மத்த அந்த 45 பிளஸ் 10 எவ்வளோ? வச்சுக்கோங்க ஒரு 55% வருதா? ஆமா. 55% தவிர்த்து இருக்கிற மத்த 35 ஒரு 55% வந்துட்டு ரி அ ரிசர்வ் பேங்க்ஸ்ல தான் இருக்கு. அதாவது நம்ம இந்தியன் இந்தியன் ரிசர்வ் பேங்க்ன்னு இருக்குல்ல, அதுலயும் யுஎஸ்ல இருக்க பேங்க்லயும் உலகத்துல எல்லா கண்ட்ரீஸோட பேங்க்ஸ்ல வந்துட்டு கோல்ட வச்சிருக்காங்க. மத்த எல்லா கோல்டும் அங்க தான் இருக்கு. சும்மா தூசி தட்டிட்டு இருக்கு. அது அது எதனாலன்ட்டு அங்க நம்ம பேசுவோம். அத பத்தி பேசுவோம். ஒரு காலத்துல லைக் இனிஷியலா நம்ம வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போம்போது, வர்த்தகம் தேவைப்படும். அதாவது நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்ககிட்ட கோதுமை இருக்காது. இல்ல உங்ககிட்ட துணியோ, இல்ல போடுறதுக்கு சம்திங் உங்ககிட்ட இல்லாம இருந்ததுன்னா, நம்ம வந்து பொருள குடுத்து பொருள வாங்கிட்டு இருந்தோம். அதாவது ஆ நான் இப்போ வந்து காசு குடுத்து நம்ம பொருள் வாங்குற மாரி, அப்போ காசுன்ற ஒரு கான்செப்ட்டே கிடையாது. கரெக்ட்டா? பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது. அதாவது பொருள குடுத்து பொருள வாங்குறது. ஸோ அப்படி பொருள குடுத்து பொருள் வாங்கும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம்ல இந்த ஆடு, மாடுலாம் வச்சிருப்பாங்க. ஆடு, மாட தான் வந்துட்டு வர்த்தகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க பேசிக்கலி. சில ஆடுகளை வித்து சில பொருள வாங்குறது, அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இது எந்த அளவுக்கு இதாகுதுன்னா, ஆரியர்கள்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து வரம்போது ஆடு, மாடோட தான் வராங்க பேசிக்கலி. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வர்த்தகத்துக்கு அந்த ஆடு, மாடுலாம் தேவைப்படுது. அ ஆடு, மாட வித்து அங்க கோதுமை அந்த மாரி பொருட்கள வாங்க வேண்டியது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த இப்படிதான் வந்துட்டு வர்த்தகம்ன்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் அந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, லைக் ஆனா இதுல பெரிய மேஜர் ஃப்ளா என்னன்னா, நீங்க ஆடு, மாடெல்லாம் நீங்க கூட்டிட்டு போம்போது, அதுவும் ஒரு லைஃப் கரெக்ட்டா? அதுக்கும் வந்துட்டு ஜுரம், அதுக்கும் சாப்பாடு போடணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. வழியிலேயே நெறைய செத்துரும். இட்ஸ் நாட் டிரான்ஸ்போர்ட்டபிள். அதாவது பொருள வித்து வாங்குறதுக்கு மாடு, மாடெல்லாம் வித்து வாங்க வாங்க முடியாது. சரி பொருள வித்து வாங்கலாம்னா, குடுக்குற பொருளும் உடைஞ்சிரும். இல்ல ஏதாவது ஆயிரும் அதுக்கு. கரெக்ட்டா? ஸோ ஆ எதனால நம்ம பொருள வித்து பொருள் வாங்குறோம்னா, அதுல ட்ரஸ்ட் இருக்கு. அதாவது
எனக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த பேசிஸ்ல வந்து ஆடு, மாடெல்லாம் வித்துட்டு, நமக்கு நமக்கு தேவையான அரிசி அதெல்லாம் நம்ம கோதுமைலாம் வாங்குறோம். இதுல ஃப்ளா என்னன்னா, ஆடு, மாடுலாம் செத்து போயிருது. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ இது ப்ராப்பரான சிஸ்டம் கிடையாது. கரெக்ட்டா? அப்போதான் என்ன ஆகுதுன்னா, கோல்டுன்ற ஒரு மேட்ரு உள்ள வருது. அதாவது எதனால கோல்டுன்ற ஒரு மேட்டர் வருதுன்னா, நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, கோல்டு வந்துட்டு அழுகாத பொருள். கரெக்ட்டா? அது வந்துட்டு அழுகாது. அத உருக்கி திருப்பி கூட ரீஃபார்ம் பண்ணலாம். மத்த இரும்பு இரும்பு அந்த மாரி விஷயங்கள்லாம் கூட துரு பிடிக்கும். ஆனா, இது அந்த மாரி துருவும் பிடிக்காது. பார்க்கவும் ஜிகு ஜிகுன்னு இருக்கு. இந்த கலர்ல மெட்டீரியலே கண்லயே சிக்கியிருக்காது அந்த காலத்துல. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, கோல்டு வந்து நல்லா பார்க்கறதுக்கும் இருக்கு. அத உருக்கியும் வேற மேட்டரும் செய்யலாம். ஆர்னமெண்ட் செய்யலாம். இந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மக்கள் என்ன பண்றாங்க, ஆடு, மாடுலருந்து ட்ரஸ்ட் அதுலருந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல கோல்டு மேல வந்துட்டு நம்பிக்கை வருது. அதாவது கோல்ட குடுத்து நம்ம பொருள் வாங்கலாம் அப்டின்ற ஒரு கான்செப்ட்க்கு வராங்க. அப்படி வரும்போது கோல்டு மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆயிட்டே போகுது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, அப்புறம் என்ன ஆகுது, கோல்ட வந்துட்டு என்ன பண்றாங்க, அ கோல்டு மேல ட்ரஸ்ட் ஆவுது. உங்களுக்கு பாஷையே தெரியாம இருக்கலாம். ஆனா கோல்ட குடுத்து ஒருத்தன்ட்ட இருந்து நீங்க பொருள வாங்கிட்டு போற அளவுக்கு வருது. ஸோ கோல்டு மேல ஒரு ட்ரஸ்ட் நல்லா பயங்கரமா பில்ட் ஆவுது. ஸோ இங்க இங்க என்ன ஆகுதுன்னா, ஆடு, மாட குடுத்து ஏன்னா ஆடு, மாடு யூஸ் ஆனா கோல்டு யூஸ் ஆவுது. ஆனா கோல்டு மேல வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. ஓகே இது வொர்த்தான பொருள்னு ட்ரஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அது உருகாது. ஐ மீன் உருக்கி வேற ஷேப் குடுத்துக்கலாம். பார்க்க நல்லா இருக்கு. அ ஸ் அ ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல கோல்ட வந்துட்டு அ அவங்க என்ன கோல்ட எப்படி இது பண்றாங்கன்னா, கடவுள் கடவுள் யூஸ் பண்ணது, இல்ல கடவுள் குடுத்தது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லலாம் போகுது. நான் ஒரு ஒரு கல்ச்சர்ஸ்ல ஒரு ஒரு மாரி அத இது பண்றாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இப்ப என்ன ஆவுது, கோல்டு மேல எல்லாரும் ட்ரஸ்ட் பண்றாங்க. அதாவது கோல்டு குடுத்து தான் வாங்கணுன்ற மாரி ஆவுது. காலப்போக்குல என்ன பண்றாங்க, கோல்டு காயின் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கோல்டுலயே காயின் அடிச்சு, கோல்டு காயின வச்சு வர்த்தகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, கோல்டு அடிக்கும்போது, கோல்டு வந்து ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸ்ன்ற மாரி ஆகும்போது, மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கோல்ட காயின வந்து உருக்கி 2 காயின் ஆக்கிர்றானுங்க ஒரே காயின. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, அ ஒரு 5 கோல்டு காயின் குடுத்து ஒரு 1 மூட்டை அரிசி வாங்கிட்டு இருக்கும்போது, அவனுங்க மக்கள் என்ன பண்றானுங்க, அந்த 5 கோல்ட் காயின உருக்கி 10 காயின் ஆக்கி வச்சுக்கிறானுங்க. அப்படி ஆக்கும்போது என்ன ஆகும்? அ அ விஜய் அப்படி ஆக்குறோம். ஒரு ஒரு 5 கோல்ட் காயின உருக்கி 10 காயினா ஆக்குறோம். நீ 5 காயின் குடுத்தா அவன் உனக்கு மூட்டை தருவானா? 1 மூட்டை அரிசி தருவானா? இந்த இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. ம். இப்போ 5 காயினுக்கான சைஸ் கம்மியா தானே இருக்கும். அவன் 10ஆ மாத்திட்டானா? 10ஆம் சைஸ் கம்மியா இருக்கும். கரெக்ட். அது அப்ப அவன் ஏமாந்து எப்படி கொடுப்பான்? அவன் என்ன பண்ணுவான்? 10 காயின் கேட்பான். இதுக்கு முன்னாடி 5 காயின் குடுத்துட்டு இருக்கவன் 10 காயின் கேட்பான். கரெக்ட்டா? ம். அது பேர் தான் இன்ஃப்ளேஷன். இப்ப நம்ப சொல்றோம் பார்த்தீங்களா, இன்ஃப்ளேஷன் ஆவுது. அதாவது முன்னாடி வந்துட்டு ஒரு 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 பால் பாக்கெட்டு நம்ம சின்ன வயசுல ரூ. 10 இருந்த பால் பாக்கெட்டு 35, 40 வந்துருச்சு. கான்செப்ட் புரியுதா? இப்படிதான் இன்ஃப்ளேஷன்ற ஒரு கான்செப்டும் வருது. இங்க தான் இன்ஃப்ளேஷன்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. அதாவது அந்த கோல்ட் காயினோட வர்த் குறையும்போது, பொருளோட விலை ஏத்துறானுங்க. டூ அட்ஜஸ்ட் அந்த 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 ப்ராஃபிட் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இப்படி பண்றானுங்க. இங்க தான் இன்ஃப்ளேஷன்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ அப்புறம் என்ன பண்றானுங்க, கோல்டு காயின வந்துட்டு அடிக்கிறது நிப்பாட்டுறானுங்க. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சில்வரு, காப்பர்ன்னு போறானுங்க. இப்போ கோல்ட் காயின் அடிக்காம இருக்க ரீசன் இதுதான். ஸோ வந்துட்டு கோல்ட தான் வர்த்தகத்துக்கே யூஸ் பண்றது. பேசிக்கலி இன்னி வரைக்குமே சரி. சரி அதுக்கு வரேன். அந்த காலத்துல பேசிக்கலி வந்துட்டு ஒரு பொருள வாங்கணும்னா, எய்தர் அந்த பொருள விக்கிறவன் நீ குடுக்குற மாடு, ஆடு அத வச்சு ஆடோ, மாடோ வாட்டெவர் நீ குடுக்குற பொருள் வர்த்துனா வாங்கிட்டு தருவான். இல்ல கோல்டு தான். ஸ்ட்ரெய்ட்டா கோல்டுக்கு தான் வருவாங்க. ஸோ என்ன ஆகுது, கோல்டெல்லாம் வந்து நீ வீட்ல வச்சிருக்கிறது ரிஸ்க்கா படுது. நெறைய பேர வந்து கொள்ளையடிச்சுட்டு போறானுங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, பேங்க்ன்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. பேங்க் என்ன பண்றான், "நீ கோல்டெல்லாம் என்ட்ட குடு. நான் வாங்கி வச்சுக்கிறேன். நான் வாங்கி வச்சுக்கிட்டு, உனக்கு உன்ட்ட எவ்வளோ கோல்ட் காயின் இருக்கோ, அதுக்குரிய ரிசீட்ட நான் தந்துடுறேன்." அப்படின்னு சொல்றான். இந்த மாரி வந்து ரிசீட்ட குடுக்குறானுங்க. இப்போ என்ன மேட்டர் நோட் ஆகுதுன்னா, நீங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ரீஜனுக்கு நான் காசு தரணும். அதாவது கோல்டு அவனுக்கு நான் தரணும். அவன்ட்ட இருந்து நான் ஏதோ வாங்கியிருக்கேன். அவனுக்கு கோல்டு தரணும்னா, ஸ்ரீஜன்ட்ட என்ன பண்ணுவேன், செக் எழுதி குடுத்துருவேன்.
இந்த மாதிரி நீ பேங்க்ல போயிட்டு ரிசீட்டை கொடுத்து என் கோல்டை வந்து பேங்க்ல இருக்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ என்ன ஆகுது, ஸ்ரீஜன் என்ன பண்றான், அந்த ரிசீட்டை வாங்கிட்டு போய் பேங்க்ல கொடுத்து கோல்டை வாங்கிக்கிறான். ஆனா என்ன ஆகுது, காலப்போக்குல ஸ்ரீஜன் என்ன பண்றான், பேங்க்குக்கே போகாம ரிசீட்டை மட்டும் வாங்கி வச்சுட்டு, ஸ்ரீஜன் என்ன பண்றான், அந்த ரிசீட் என்ன பண்றான், அவன் வேற யார்ட்டையோ எதுவும் வாங்குறதுக்கு அந்த ரிசீட்டை திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துக்கிறான். இப்போ என்ன ஆகுது, பேங்க்காரனுங்க நோட் பண்றானுங்க, என்னடா நம்மகிட்ட தங்கம் வாங்குறதுக்கு எவனுமே வரமாட்றானுங்க அப்படின்னு நோட் பண்றானுங்க. அப்புறம் தான் புரியுது, இவனுங்க அந்த ரிசீட்டையே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணி, அப்புறம் அந்த ரிசீட் தான் காலப்போக்குல கரன்சியா மாறுது. அதாவது நம்ம யூஸ் பண்ற ரூ. 10 நோட்டு, ரூ. 100 நோட்டா மாறுது. அதாவது பேங்க் கிட்ட போயிட்டு கோல்ட வாங்குறதுக்கு பதிலா அந்த ரிசீட்டையே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றானுங்க, மக்கள் பேங்க்காரங்க நோட் பண்றானுங்க, ஓகே மேட்ரு புரிஞ்சிருச்சு. நம்ம கோல்ட குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அட் அ டைம்ல எவனுமே கோல்டையும் வாங்க வரமாட்டான். பேங்க் கிட்ட எல்லாருமே வந்துர மாட்டாங்க. ஸோ ரிசீட்டே அப்படியே மாத்தி மாத்தி இது பண்ணும்போது, கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்றானுங்க, ராஜ்யம், கண்ட்ரீஸ்ன்னு உருவாகும்போது, பேங்க்ல இருக்க கோல்டுக்கு நிகரான ரிசீட், அதாவது காச வந்து அச்சடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பேங்க்ல எவ்வளோ கோல்டு இருக்கோ, அதுக்கு நிகரான ரிசீட் தான் அடிக்க முடியும். அதோட அதிகமாலாம் அடிக்க முடியாது. அதிகமா அடிச்சா, அந்த நோட்டோட வர்த்து குறையும். ஸோ இப்படி வந்து இது என்ன சொல்றது, கரன்சி உருவாகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வரலாறு தான். எக்கனாமிக்ஸ் அண்ட் பிளஸ் வரலாறு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே அப்படியே ஒரு பல 1000 வருஷங்களா வந்துட்டு கோல்ட குடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரிசீட்ட வச்சு, அத காசு அச்சடிச்சு அந்த காசுலயே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நோட்ஸ், டாலர்ஸ், ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு நோட் அடிச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 கண்ட்ரீஸ் வந்துட்டு இது பண்றாங்கன்னா, என்ன சொல்றது, 2 கண்ட்ரீஸ் ஸ்டேட் பண்றாங்கன்னா, இவன் கோல்ட குடுத்து தான் அவன்ட்ட இருந்து பொருள் வாங்குவான். இப்போ இந்தியாட்ட வந்துட்டு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் இல்ல அப்படின்னா, இந்தியா வந்து யுஎஸ்ட்ட இருந்து அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ட வாங்குதுன்னா, அவன்ட்ட கோல்ட குடுத்துட்டு அவன்ட்ட இருந்து இது வாங்குவான். ஓகேங்களா? இல்ல இந்தியன் ருப்பீஸ குடுத்து வாங்குவான். அதாவது ஒரு ₹100 தரான்னா, ₹100க்குரிய கோல்டுக்குரிய வர்த்து ஆன நோட்ட குடுப்பான். அவன் அந்த கோல்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ருப்பீஸ வந்து இந்தியன் பேங்க்ஸ் கிட்ட குடுத்து, இவ்ளோ கோல்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அப்படி அந்த கான்செப்ட்ல. ஆனா வந்து எவ்ளோ கோல்டு இருக்கோ, அவ்ளோ இதுதான் அடிக்க முடியும். எப்படி என்னது, அந்த ருப்பீஸ் நோட்ட தான் அடிக்க முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, யுஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரும்போது, 1907, அதாவது 1907, இந்த வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்துட்டு நோட்டுக்கு மேல இருக்க, அதாவது இந்த கரன்சி டாலருக்கு மேல இருக்கிற நம்பிக்கை வந்து போய், எல்லாரும் அட் அ டைம்ல வந்துட்டு பேங்க் போய் இந்த நோட்டை வச்சுக்கோ, என் கோல்ட குடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பேங்க்ல இருக்காதுல்ல, அட் அ டைம்ல எல்லாருமே போய் காசு இது கோல்டு கேட்டாங்கன்னா எடுத்து தர முடியாது. ஸோ அந்த கிரேட் பேனிக்னு சொல்லுவாங்க. கிரேட் பேனிக் ஆஃப் 1907 சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுது யுஎஸ், இது ரிஸ்கியா இருக்கு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு என்ன சொல்றது, ஒரு பேங்க்ல போய் இப்படின்னா பிரச்சனை ஆகும். அப்ப நம்ம வந்து யுஎஸ்ல இருக்க எல்லா பேங்க்கையும் சேர்த்து வச்சு, அந்த பேங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பேங்க் உருவாக்கணும்னா, ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபெடரல் பேங்க்ன்னு உருவாக்குறான் யுஎஸ்ல. அது நம்ம இந்தியால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதே மாரி இவன் ஃபெடரல் பேங்க்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறான். அப்படி இருக்கீங்களா எல்லாரும்? ரொம்ப அமைதியா இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. எஸ் ப்ரோ, இருக்கும். இருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு என்ன டவுட்னா அப்படியே என்டர் பண்ணி கேளுங்க. வெக்கமே படாதீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. டவுட்னா கேளுங்க. இல்ல ரொம்ப ட்ரையா போனாலும் சொல்லுங்க. நம்ம இன்டராக்டிவா இல்ல மாத்த ப்ரோ, ட்ரை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. ஓகே ஓகே. ஸோ ஃபெடரல் பேங்க்னு சொல்லிட்டு அவன் உருவாக்குறான். இப்படி இந்த சிம்பிள்ல இருக்க ஃபெடரல் பேங்க், யூஎஸோட டாலர் நோட்ஸ்ல அந்த ஃபெடரல் பேங்கோட லோகோ தான் இருக்கும். இந்தியால இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி. அவன் அப்படி உருவாக்கும் போது அவனுக்கு என்ன நோட் ஆகுதுன்னா, இப்படி எல்லா பேங்க்கையும் அவன் கீழே கொண்டு வரும்போது அவனுக்கு நிறைய லிவர்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியலையே. இல்ல, சரி ஓகே, ஒரு நிமிஷம். ரிசர்வ் பேங்க் இந்த லொகேஷன்ல பாருங்க. அவனால வந்துட்டு இவ்ளோ எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணும்போது, அவனால அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், காசு, இப்படி பல லிவர்ஸ் வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ஒரு சில மேட்டரை குறைச்சா ஒரு சில மேட்டர் ஏறும்னு அவனுக்கு தெரியுது. இப்படி எல்லாத்தையும் அவன் கீழே கொண்டு வரும்போது அவனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவனுக்கு என்ன பண்றானுங்க, ஒரு மேட்டர் நோட் பண்றானுங்க.
இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது நம்ம லோன் வாங்குறோம்ல பேங்க்ல. இப்போ ஒரு பர்சனல் லோன் வாங்குறோம்னா 13% 11லேருந்து ஒரு 15%க்குள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பலாம் குறைக்கிறோமோ, கம்மியாக்குறோமோ, அதாவது 1%, 2%, 6% ஆக்குறோம்னா, எல்லாருமே லோன் வாங்குவாங்க. எல்லாருமே லோன் வாங்குனா, லோன் காசு எல்லாருக்குமே வருது. காசு எல்லாருக்குமே வந்ததுன்னா, எல்லாருமே காசு செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணா தான் வந்துட்டு எக்கானமி வளரும். அப்படி எக்கானமி வளர்ந்ததுன்னா, வேலைவாய்ப்பு இன்கிரீஸ் ஆகும். வேலைவாய்ப்பு இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இன்ஃப்ளேஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் அவன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், லோன் ரேட்லாம் வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் ஒன் சொல்லுங்க. ஒரே ஒண்ணு லைக் இது வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த கான்செப்ட்ல தானே ரன் ஆ, ஆகும். ஆ. அந்த இல்ல கான்செப்ட்லயும் இல்ல வரும். இல்ல இது வேற. ஆ, அது டோட்டலா அதுலயும் வேற. அதுலயும் வரும். பட் இதுல பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா நீங்க லோன் வாங்க மாட்டீங்களா? 1% இன்ட்ரெஸ்ட்ல லோன் தரேன்றான். ஓகே. பர்சனல் லோன். பேங்க் தரான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரேன்னு சொல்றான். கண்டிப்பா வாங்குவோம். 1% ஆமா. தானே. காசு வாங்கிட்டு நம்ம பைக் வாங்குவோம். எல்லாரும் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி எல்லாரும் பொருள் வாங்கணும்னு ஆசைப்படும்போது கம்பெனிஸ்க்குலாம் வந்துட்டு அது புரொடக்ஷன் ஏறும். அப்படி புரொடக்ஷன் ஏறும்போது நெறைய பேர் எம்ப்ளாய் பண்ணுவான். புரியுதா? ஓகே ஒரு ஓகே இடத்துல தட்டினா வேற எங்கெங்கேயோ ஓப்பன் ஆகுது பாட்டிலு. ஸோ இவன் என்ன பண்றான், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறுது, குறையுது, இன்ஃப்ளேஷன் குறையுது, இப்படி ஏறுது. ஆனா வந்து இவனால வந்து மணி வந்து அதிகமா அச்சடிக்க முடியாது. அவன்கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கோ அவ்வளவுதான் காசு வந்து அச்சடிக்க முடியும். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, 140% நினைக்கிறேன் ஐயா. ஒரு டைம்ல. சோ என்ன 100 ஆகுது, கிராம்னா சொல்லிடுறேன், 100 கிராம்னா 140 ரூபா அடிக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. சோ இந்த மாதிரி வந்துட்டு அவனால காசு அதிகமா அச்சடிக்க முடியாது. எவ்வளவு கோல்டு இருக்கோ அவ்வளவுதான் காசு அச்சடிக்க முடியும். அப்படி அச்சடிச்சு இது பண்ணிட்டே இருக்கும்போது இன்ஃப்ளேஷன்லாம் குறையுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா லோன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் எல்லாருக்கும். ஆனா எல்லாருனாலையும் அந்த லோனை திருப்பி கட்ட முடியுமான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. கரெக்டா? இப்ப நம்ம பேங்க்ல போய் லோன் கேட்கறோம்னா அவன் பல பேக்ரவுண்ட் செக்ஸ் எல்லாம் பண்ணுவான். இவனால அது கட்ட முடியுமா, எம்ப்ளாய்டா இவனோட ஹிஸ்டரி என்ன எல்லாம் நோண்டிட்டு தான் தரான். ஆனா அப்போ குறைக்கும் போது எல்லாருக்கும் லோன் தரும் போது எல்லாரும் வாங்கிக்கிறானுங்க. ஆனா அந்த லோனை மட்டும் திருப்பி கட்ட மாட்டானுங்க. அப்படி கட்டாம இருக்கும் போது காசு ரொட்டேஷன் குறையுது. ரொட்டேஷன் காசு குறையும் போது பொருள் வாங்குறது நிப்பாட்டுறாங்க எல்லாரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறுது, இன்ஃப்ளேஷன் ஏறுது, காசையும் அச்சடிக்க முடியல அதிகமா. காசு அச்சடிக்க முடியாம காசெல்லாம் என்ன ஆகுது, மக்கள் என்ன பண்றானுங்க, காசை கொடுத்து கோல்டு வாங்கி வச்சுக்கிறானுங்க அவனுங்கிட்ட. இப்படி இந்த கான்செப்ட்ல என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா அடி வாங்கி யூஎஸ்ல முதலாம் உலக போருக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, த கிரேட் டிப்ரெஷன் சொல்லிட்டு ஒன்னு உருவாகுது. ஷேர் மார்க்கெட்லாம் அடிச்சு நொறுக்கிருச்சு அப்படியே. இப்ப 2008 நடந்தது பாத்தீங்களா, அதோட ரொம்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அது கம்பேர் பண்ணும் போது. எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பு யாருக்குமே இல்ல. நிறைய பேர் போயிட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க. யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டை நம்பி உலகத்துல இருக்க பல பகுதிகள்லாம் இயங்கிட்டு இருக்கு. இப்ப யூஎஸ்ல ஷேர் மார்க்கெட் அடி வாங்கினா இந்தியாவில் அடி வாங்கும். இந்தியன் கம்பெனிஸ் தாண்டி ஃபாரின் கம்பெனிஸை நம்பி எம்ப்ளாய்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு நம்ம இந்தியாவில். 2008 யூஎஸ் ஹவுசிங் மார்க்கெட் கிராஷ் ஆனதுல நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு போச்சு நிறைய பேருக்கு. கரெக்டா? ஸோ அங்க அடி வாங்கினது வேர்ல்டு வைடு ரிப்பிள் எஃபெக்ட் அந்த கிரேட் டிப்ரெஷன்ல. ஸோ அப்படி இந்த மாதிரி அடி வாங்கினது என்ன ஆகுது, அவனுங்க என்ன உணர்றானுங்கன்னா, கோல்டு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு காசு அடிச்சடிச்சா இந்த காசு சப்ளை, மணி சப்ளை நம்மளால ஏத்த முடியாது. அப்படி ஏத்த முடியலன்னா இந்த மாதிரி மேட்டர்ல எல்லாம் சிக்கிப்போம். இது வந்து ஒரு பேடான சிஸ்டம், ரொம்ப கொடூரமா இருக்கு. பட் வேற வழி இல்லை, இப்படிதான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அந்த கிரேட் டிப்ரெஷன்னால ஜெர்மனில வந்துட்டு ரொம்ப கேவலமா மக்கள்ல வேலை இல்லாம இருக்கும்போது தான் அந்த இடத்துல சொல்யூஷனா வந்துட்டு ஹிட்லரோட நாட்சி பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வரோம், நாங்க வந்து பல் தரோம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜூஸ் மேல விரல காமிச்சு இவங்களை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஊர்ல பண்றானுங்களா. அன்றைய மோடி வந்துட்டு சொல்றாரு. மக்கள்லாம் வந்துட்டு இவரு பின்னாடி போறாங்க. உலகப்போர் 2 ஆரம்பிக்குது. 2 ஆரம்பிச்சு பயங்கரமா சண்டை போகுது. பல பேரை கொல்றாங்க. எக்கானமி எல்லாம் அடி வாங்குது. நிறைய பேர் சாவுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 2வது உலகப்போர் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வரும்போது என்ன ஆகுது, ஹிட்லர் தோத்துறான். அப்போ இருந்த கிரேட் பவரான என்ன சொல்றது, பிரிட்டன் வந்து வார்ல செம்மையா அடி வாங்கி அவனோட ஃபார்மர் காலனிஸ் ஆன இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, ஆப்பிரிக்கால இருக்க பல பகுதிகள், ஏசியால இருக்க பல பகுதிகள்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாம இவங்களெல்லாம் வந்துட்டு ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கிரேட் பிரிட்டனோட பவர் போய்
பவர் எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இல்ல ப்ரோ நான் தான் ப்ரோ என்ன மீட்டிங் திடீர்னு போட்டிருந்தாங்களா, என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ள வந்தேன் ப்ரோ. அதுதான் இனியன் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க இனியவன். ஐயா நான் ஒரு 2 நிமிஷம் வெளியே போயிட்டேன், மீன்ஸ் டிராப் ஆயிடுச்சு கால். அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு தான் ஐயா. எதுவும் இல்ல. ஃபெடரல் பேங்க்குக்கு முன்னாடி கண்டென்ட் என்ன? ஃபெடரல் பேங்க் யூடியூப்ல வரும் ஐயா, பாருங்க. ஓகே ஐயா. ஓகேயா. சோ இப்போ ஐயா எனக்கு ஒரு டவுட் இதுல. சொல்லுங்க. இப்போ பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி யாரு வல்லரசா இருந்தது, அத சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி வல்லரசுனா பெரும் சூப்பர் பவர்னா இவன் தான், யூகே தான், யுனைடெட் கிங்டம். யூகே கிடையாது, பாரிஸ். எது பாரிஸ் சொல்ற பாருங்க, பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வல்லரசு. சண்டை எப்படி சண்டை மத்தவங்க போட்டதால இவங்க கிட்ட பவர் வந்துருச்சு ஆக்சுவலா. அது கரெக்ட். அடிச்சுக்கிட்டு அழிஞ்சுக்கினா. ஐ மீன் இதுக்கு முன்னாடி இருந்த கிரேட் பவர்னா பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், அப்புறம் சில அங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் மோஸ்ட்லி. சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நாட் ஆல். மோஸ்ட்லி பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், அமெரிக்காவும் இருந்துச்சு அப்போ. பட் யுனைடெட் கிங்டம் தான் மிகப்பெரிய பவர், ஏன்னா அவன்கிட்ட பல கண்ட்ரிஸ் இருந்தது. பட் எனிவே, ஸோ என்ன ஆகுதுன்னா, கம்மிங் பேக் டு திஸ் டாபிக், என்ன ஆகுதுன்னா பவர் வந்துட்டு இப்போ யாருக்கு போகுதுன்னா அமெரிக்காக்கும் சோவியத் யூனியனுக்கும் போகுது. அமெரிக்காக்கு ஏன் போகுதுன்னா அவன்கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்கு. அண்டு ரெண்டாவது உலக போர்ல அவன் ட்ரூப்ஸ்லாம் அனுப்பிச்சு இது பண்ண ஆரம்பிச்சான். ஜப்பானியும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ 2 பவர் தான் இருக்கு. இப்போ 2வது உலக போர் முடிவுல என்ன ஆகுதுன்னா, யூஎஸ் வந்து 2வது உலக போர்ல லேட்டா தான் ஜாயின் பண்றாங்க. அவனோட பேர்ல் ஹார்பர்ன்ற ஒரு ஏரியாவை ஜப்பான் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனே ஜாயின் பண்றான். அதுக்கு முன்னாடி யூஎஸ் என்ன பண்றான்னா, ஆலைஸ்ன்னு சொல்லப்படுற யுனைடெட் கிங்டம் மற்றும் பிரான்ஸை பேக் பண்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் யூஎஸ். இவங்க எல்லாருக்கும் வெப்பன்ஸ் அவன் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அப்படி சப்ளை பண்றதுக்கு இந்த கண்ட்ரிஸ்லாம் கோல்டெல்லாம் இவன்ட்ட தான் நிறைய தராங்க. இவங்களோட ரிசர்வ் பேங்க்ஸ்லாம் அடி வாங்கி கோல்டெல்லாம் இல்லாம போய் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட அவங்களோட கோல்டெல்லாம் இங்க வருது, இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது எல்லாமே. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகி முடிஞ்சோன்னா 2வது உலக போர்ல இவங்க தான் பெரிய கண்ட்ரிஸ்னு ஆகும்போது யூஎஸ் என்ன சொல்றான், யூஎஸ்க்கு புரிஞ்சு போச்சு இந்த கோல்டுக்கு ஈக்குவலா நோட் அடிச்சாதான் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. இவன் என்ன பண்றான், இப்போ நீங்க உங்களோட கோல்டெல்லாம் வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டீங்க ஏற்கனவே, உங்களோட பல பேரோட கோல்டு என்கிட்ட தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து கோல்டை வச்சு இது பண்ணாதீங்க, வர்த்தகம் பண்ணாதீங்க, டாலர் வச்சு பண்ணுங்கன்றான் புதுசா. அதாவது உலக கண்ட்ரிஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் என்ன சொல்றான்னா, நீங்க ஒரு பொருளை வாங்கி உங்களுக்குள்ள நீங்க இப்போ இந்தியாவும் சைனாவும் பொருளை வாங்கி வித்துக்கிட்டீங்கன்னா கோல்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காதீங்க, டாலரை கொடுத்துக்கோங்க அப்படின்றான். என்கிட்ட தான் எல்லா கண்ட்ரிஸோட கோல்டு நிறைய இருக்கு, டாலர் கொடுத்துக்கோங்க, நீங்க அந்த டாலரை வந்து எப்போ வேணா கோல்டா மாத்திக்கலாம். $35 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஐ திங்க் 3 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ கோல்டை வந்து நீங்க மாத்திக்கலாம், எப்போ வேணா வந்து என்கிட்ட கொடுத்து மாத்திக்கலாம், நீங்க வந்து டாலர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றான் அவன். இப்போ என்ன ஆகுது, ட்ரஸ்ட் வந்துட்டு உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பல 1000 வருஷம் கழிச்சு கோல்டு கிட்ட இருந்து ஒரு கரன்சி நோட்டுக்கு வந்து நவுறுது. எதனால நவுறுதுன்னா, அமெரிக்கான்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி இருக்கு, அவன் மிலிட்ரி வந்து அவன்கிட்ட நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால கொஞ்சோண்டு என்ன ஆகுது, டாலர் சைட்ல அப்படி நவுறுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ட்ரேடுக்காண்டி டாலர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, வாட் எவர் கரன்சி யூஸ் பண்றாங்களோ அந்த கரன்சியை சேர்ந்த நாடு வந்து இது மூலியமாவே பவர்ஃபுல்லாக மாறும். எதனால மாறும்னா, டாலர் அவன் தான் கண்ட்ரோல் பண்றான். அவன் எப்போ அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றானோ அப்போ யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒரு மணியை வந்துட்டு ஒரு நேஷன் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அந்த நேஷன் வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லாகும். நேஷனோ கம்யூனிட்டியோ வாட் எவர், மணியை கண்ட்ரோல் பண்ற ஒரு கம்யூனிட்டி இருந்ததுன்னா தே வில் ஆல்வேஸ் பி எக்கனாமிக்கலி பவர்ஃபுல். ஓகேவா? இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயின் கம்யூனிட்டி இருக்கு, ரொம்ப கம்மியான ஆட்கள், ஆனா வந்து அவங்க பிசினஸ் பண்றது எல்லாமே மணி ரிலேட்டட் பிசினஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங்
எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பொலிட்டிக்கலி வில் ஆல்சோ பி ஸ்ட்ராங். இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ அமெரிக்கன் டாலர் மேல வந்து நம்பிக்கையை வந்து உருவாக்கி டாலரை வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. கோல்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டாலரை கொடுத்து கோல்டு வாங்கிக்கலாம் எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஸோ எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க, இப்படி லைக் கோல்டுல இருந்து கரன்சி நோக்கி நவுறுது. ஆனா இப்பவும் என்ன பிரச்சனைனா, எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளவுதான் டாலர் அடிக்க முடியும். ஆனா என்ன பண்றானுங்க, சீக்கிரட்டா அவனுங்க இஷ்டமேனிக்கு கண்டமேனிக்கு டாலர் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஓகேவா? நிறைய எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா, நிறைய கண்ட்ரி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்களே அவங்களுக்கு காசு அடிச்சுக்காம அவங்களுக்கு டாலர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்டர்னலா. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ருபீஸுக்கு பதிலாக டாலர் யூஸ் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி நிறைய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் வந்து டாலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி டாலர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குலாம் டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி என்னடா அவன் கண்டமணிக்கு டாலர் அடிக்கிறான், ஆனால் உண்மையிலேயே $35 கொடுத்தா அவன் கோல்டு தருவானா, உண்மையான மேட்ரு அது அப்படின்னு சொல்லி டவுட்ல என்ன பண்றானுங்க, 1960 ஒரு சம்பவம், 1960 71 ஒரு சம்பவம் நடக்குது. பிரான்ஸ் என்ன பண்றான், கப்பல் ஒன்று எடுத்துக்கிட்டு கப்பல்ல ஃபுல்லா அமெரிக்கன் டாலர் வச்சுட்டு வந்து, நான் உன் டாலர்லாம் நான் கொடுத்துட்றேன், எனக்கு என் கோல்டெல்லாம் கொடுத்துறேன்னு கேட்கறான் திருப்பி. அதாவது $35 கொடுத்தா 1 ounce கோல்டு தரேன்னு சொன்னல, காசுலாம் நான் தரேன், கோல்டுலாம் திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். வந்து நின்ன உடனே என்ன ஆகுது, ஐயோ என்னடா அவன் உண்மையிலே சொன்னா நிஜமா வந்து கேட்கறான், இவன் சும்மா போய் தானே சொன்னோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இவனுங்க என்ன பண்றானுங்க, அப்போ இருந்த பிரசிடென்ட் நிக்சன்ற பிரசிடென்ட் என்ன பண்றாரு, 1971 இவங்க கிட்ட வந்து ஓப்பனா சொல்றாரு, இங்க பாருங்க நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல மேட்ரு போயிட்டு இருக்கு, நல்ல வர்த்தகம்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, உண்மையிலே எங்க கிட்ட வந்துட்டு கோல்டுக்கு நிகரான டாலர்லாம் எங்க கிட்ட இல்ல, ஆனா வந்து எங்க கண்ட்ரி தான் வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல்லான கண்ட்ரி, இப்போ எங்க மிலிட்ரி தான் பவர்ஃபுல்லான மிலிட்ரி, எங்களை நம்பி நீங்க வந்துட்டு இது ட்ரேட் பண்ணலாம், இப்போ வேற வழியே இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டாலரை, இப்போ திடீர்னு வந்து எதுக்கு நல்லா போயிட்டு இருக்க மேட்ரு வந்துட்டு இது பண்றீங்க, இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு ஸ்டாண்டர்டே வேணாம், அதாவது கோல்டுக்கு நிகரான டாலரே அடிக்க வேணாம், டாலரே நீங்க யூஸ் பண்ணுங்க, நாங்க டாலர் தாண்டி நாங்க எப்பயோ போயிட்டோம், அவங்க கிட்ட சொல்ல மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து டிவில வந்து சொல்லி அப்போதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டை தூக்குறாங்க. அதாவது கோல்டு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் காசு அடிக்கணும்ன்ற மேட்ரு வந்து 1971 காணாம போகுது. ஓகேவா? காணாம போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாட்டு மேல இருந்து நம்பிக்கை கோல்டுக்கு வந்து, கோல்டுல இருந்து பேங்க் மேல இருக்க நம்பிக்கை வந்து, பேங்க் மேல இருந்து நோட்டு மேல வந்து நம்பிக்கை வந்து, நோட்டு மேல இருந்து ஒரு நாட்டு மேலேயே நம்பிக்கை வருது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? புரியுது, நல்லா ரைமிங்கா இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரி மேல நம்பிக்கை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதாவது நான் ஒரு இந்தியாவும் பாகிஸ்தான் ட்ரேட் பண்ணுதுன்னா டாலரை கொடுத்து ட்ரேட் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, சில பேர்லாம் என்ன பண்றானுங்க, யூஎஸ் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்றானுங்க, நான் வந்து டாலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எங்களுக்குன்னே நாங்க காசு உருவாக்கிக்க போறோம் அப்படின்னு சொல்றவங்கலாம் காலி ஆயிட்டான். உதாரணத்துக்கு லிபியால இருந்த கடாஃபியோ, ஈராக்ல இருந்த சதாம் ஹுசேனோ, இவங்கெல்லாம் வந்து என்ன ஆகுறாங்க, டாலர் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு மறுக்கும் போதோ, இல்ல டாலருக்கு நிகரா நான் ஏதாவது புதுசா உருவாக்குறேன்னு சொல்லும் போதோ அவங்களெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு சிஸ்டத்துல தான் யூஎஸ் வந்து பவரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்போ என்ன மேட்டர்னா, யூஎஸோட சர்வாதிகாரம், அதாவது அவங்களோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. எப்படி குறைய ஆரம்பிக்குதுன்னா, சைனான்ற ஒரு கண்ட்ரி வந்துட்டு பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ரஷ்யான்ற கண்ட்ரியும் மிலிட்ரிலி தேர் கெட்டிங் மோர் பவர். இப்படி 2வது உலக போருக்கு முன்னாடி எப்படி பல நாடுகள் பவர்ஃபுல்லா இருந்ததோ, அதே மாதிரி இப்போ பல நாடுகள் பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷங்களா சர்வாதிகாரமா இருந்தது யூஎஸ் மட்டும்தான். இப்போ என்ன ஆகுது, யூஎஸ் மேல இருந்து நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்படி குறையும் போது என்ன ஆகுதுன்னா, மத்த கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்றானுங்க, அவன் பவர் வரும்போது அவன் என்ன சொல்றான், நான் ஏன் டாலர் யூஸ் பண்ணணும், நான் கோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன், இல்ல நான் வேற கரன்சி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்போ பிரிக்ஸ்ன்ற ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, பிரிக்ஸ்ன்ற ஒரு கண்ட்ரியோட நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, சைனா, இந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி உருவாகும் போது என்ன ஆகுது, டாலர் யூஸ் பண்ணாம நான் வந்து கோல்டே யூஸ் பண்ண போறேன், ஐ எம் கோயிங் பேக் டு த கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது இங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு மேட்டர் நல்லா நோட் பண்ணலாம், கடந்த சில வருஷங்களா கோல்டோட விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது.
எதுக்கு ஏறுதுன்னா அமெரிக்கா மேல இருக்க நம்பிக்கைலாம் குறையுது, டாலர் மேல இருக்க நம்பிக்கைலாம் குறையுது. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மேல டாரிஃப் போடுறான், இவன் மேல குண்டு போட்டுருவேன் மிரட்டுறான். அப்படி பண்ணும்போது யூஎஸ் மேல இருக்க நம்பிக்கை போகும்போது என்ன ஆகுது, கோல்டோட விலை ஏறுது. ஓகேவா, கோல்டு விலை ஏன் ஏறுதுன்னா இதனாலதான் ஏறுது. அதே மாதிரி எப்போல்லாம் வந்து என்ன சொல்றது, மக்களுக்கு வந்துட்டு போர் மாதிரியான நிலவரம் உருவாகுதோ அப்போல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்ல இருந்து காசை வெளியே எடுக்க ஆரம்பிச்சு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வார் லைக் சினாரியோ, அதாவது இப்போ ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தான் மத்தியில வந்து ஒரு வார் லைக் சினாரியோ உருவாச்சுல, காஷ்மீர்ல அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ பாத்தீங்கன்னா கோல்டு விலை ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா மக்கள் வந்து மறுபடியும் கோல்டு மேல ட்ரஸ்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க, ஷேர் மார்க்கெட்ல இருந்து காசு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்பெல்லாம் அன்சர்டனிட்டி ஆகுதோ அப்பெல்லாம் தே ஆர் ரிவர்ட்டிங் பேக் டு கோல்டு. ஓகேவா, கோல்டு ஆர் மோஸ்ட்லி கோல்டு தான், சில்வர் மேல இருக்காது. பட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் கோல்டு மேல வந்து ஒரு நம்பிக்கை உருவாகும். இது மேல இருந்து நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். டாலர் மேல இருந்தோ வாட் எவர் கரன்சி மேல இருந்தோ நம்பிக்கை. ஏன்னா அல்டிமேட்லி இட்ஸ் ஜஸ்ட் பேப்பர், கரெக்டுங்களா? பேப்பர் வந்து அழுகிற பொருள், கிழியக்கூடிய பொருள். கோல்டு அப்படி கிடையாது, அதை அடிச்சு உருவாக்கி வேற பொருளா மாத்தலாம். ஸோ பீப்புள் வில் ரிவர்ட் பேக் டு கோல்டு whenever there is any uncertainty. ஸோ இது ஜஸ்ட் எக்கனாமிக் கிளாஸ் மாதிரி தான். உங்களுக்கு ஏதோ ஒப்பீனியன் இருந்தா சொல்லலாம். ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஆல்வேஸ் வந்து யூஎஸ் டாலர்ஸோட ட்ரேட் பண்றத அபைட் பண்ணாத சில கண்ட்ரிஸை அழிச்சு விட்டானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிபியா அண்ட் ஈராக். சவுதி எப்படி ப்ரோ விட்டானுங்க? பிகாஸ் சவுதி இப்போ வந்து அதாவது ஒரு நாட்டோட அவங்க கரன்சிலையும் பண்றாங்க, இல்ல சவுதியோட கரன்சிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ட்ரேடு? ஆயிலையா? ஆமா ப்ரோ. சவுதி கிட்ட வந்து நம்ம அதாவது சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அவுட் சைட் யூஎஸ் டாலரும் நடக்குது. சவுதி அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி அந்த அராம்கோன்ற இதுன்றதுனாலயா? பிகாஸ் சவுதி அண்ட் யூஎஸ் இஸ் செல்லிங் தி ஆயில் டுகெதர்ன்றதுனால விட்டு வச்சிருக்காங்களா? இப்போ சவுதி இஸ் a puppet state of அமெரிக்கா, கரெக்ட்டுங்களா? சவுதி வந்துட்டு ஆயில் வச்சிருக்கனால தேர் அவங்க விட்டு வச்சிருக்கிறத தாண்டி சவுதி இஸ் a puppet. யூஎஸ் என்ன சொன்னாலும் கேட்பான். ஏன்னா இப்போ அது அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க ப்ரோ சவுதிக்கு. ஆக்சுவலா பெட்ரோலை வந்து நீங்க எங்க பண்ணுங்க, எங்க டாலர்ல உங்களுக்கான மிலிட்டரி ஃபோர்ஸ் சப்போர்ட் நாங்க தரோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அக்ரிமெண்ட் நடக்கு. அது வீடியோவே இருக்கு ஆக்சுவலா. ஆமா ஆமா அப்படிதான் வந்தது. ஆமா, இப்போ ஆயில் ரிச் கண்ட்ரிஸான என்ன சொல்றது, இவன் யாரு, சவுதி, கத்தார், குவைத், இவங்கெல்லாம் வந்துட்டு யூஎஸ் பேக்டா தான் இருப்பாங்க. பிகாஸ் யூஎஸ் வந்து இப்போ வாட் எவர் கண்ட்ரி வந்து பவர் சப்ளை வந்துட்டு கையில வச்சிருக்கோம், அந்த கண்ட்ரி வில் பி பவர்ஃபுல். இப்போ யூஎஸோட பவர் இன்டேக் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பவர் இன்டேக் இந்த சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றதுலாம் இந்தியா வேஸ்டேஜ்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா இந்தியாவை தாண்டி பயங்கரமா அவன் யூஸ் பண்ணுவான். பிகாஸ் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஹோல்ட் த பவர் சப்ளை. இப்போ வந்துட்டு இப்போ ஆயில் இஸ் பவர் சப்ளை தான், கரெக்டுங்களா? இப்போ ஆயில்ல ஆமா எனர்ஜி பேசிக்லி. ஸோ இப்போ ஆயில்ல இருந்து ஏஐ அப்படி போயிட்டு இருக்கு. ஏஐ சிப் மேனுஃபேக்சரிங் அதுலலாம் போகுது. சிப் மேனுஃபேக்சரிங் வச்சு கூட நான் ஒரு செஷன் எடுப்பேன், அதுவும் ஒரு பெரிய டாபிக். சரி, ஓகே. ஸோ வாட் எவர் கண்ட்ரி தட் ஹோல்ட்ஸ் பவர் வில் ஆல்வேஸ் ரிட்டைன் இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து பப்பட்டா வச்சிருப்பான். ஸோ யா, இது ஒரு செஷனா. வெல்கம் டு த ஆக்சுவல் செஷன் ப்ரோ. நம்ம வந்து அதானியோட ஸ்கேம் பத்தி பேச போறோம், சரிங்களா? இதை பத்தி நான் ஸ்ட்ரெயிட்டா செஷன்ல வச்சேன்னா யூடியூப்ல இருந்து நம்மளை தூக்கிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அதானி ஸ்கேம் பத்தி பேச போறோம். இதுதான் ஆக்சுவல் செஷன். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சும்மா ஜாலியா நம்ம பேசிட்டு இருந்தோம், எக்கனாமிக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். எக்கனாமிக்ஸ் புரியணுன்றதுக்காண்டி இந்த செஷனுக்குள்ள வரணும்னா அதெல்லாம் புரிஞ்சாதான் இங்க வர முடியும்ன்றதுக்காண்டி அதை வச்சேன். என்ன லத்தா பொய்யா, அத்தனையும் பொய்யா. சரியா, நம்ம வந்துட்டு ஆக்சுவலான செஷனுக்குள்ள வரப்போறோம். இதுக்குள்ள வரணும்னா உங்களுக்கு வந்துட்டு சில மேட்டர்லாம் தெரியணும். அதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் டச் பண்ணிட்டு வந்தேன், வர்த்தகம் இதெல்லாம். சரி, போவோமா? செஷனுக்குள்ள போவோமா? ஓகே ஓகே சரி, ஓகே. இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுங்களா உங்க எல்லாருக்கும்? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. என் பிசினஸ் நம்பி பணம் போடுவாங்க. ஓகே. என் கம்பெனி வளர்ந்ததுன்னா அதுக்கான வட்டியை நான் ஷேர்ல கொடுத்துருவேன்.
ஓகே. வேற வேற எனக்கு தெரிஞ்சதுதான். வேற 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 யாராவது லைக் ஷேர்? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ம். ஹிஸ்டரி வந்துட்டு இது எப்படி அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்காக கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ம். அப்ப வந்துட்டு லைக் கேபிட்டல் இது பண்றதுக்காக வந்துட்டு சரி என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட ஷேர்னு ஒண்ணு வைக்கலாம். நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு ஷேர்னு ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். அத வந்துட்டு மக்களுக்கிட்ட வந்துட்டு இப்ப லைக் ம். வந்துட்டு ஒரு ₹1000 தேவைப்படுது அப்படின்னா, அத ம். வந்துட்டு ஒரு 100 டிவைட் பண்ணி 10 பேத்துக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப அத வச்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்ப நம்ம கம்பெனி வந்துட்டு எவ்ளோ ஆ ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் மோட்ல நம்ம கம்பெனி ரன் ஆச்சு அப்படின்னா, அப்ப ம். அந்த 1000 வந்துட்டு இன்கிரீஸ் ஆகும். இப்ப நம்ம கம்பெனி வந்துட்டு ம். அதிகமான பெர்சன்டேஜ் எவ்ளோ இன்கிரீஸ் இப்ப 100லேருந்து 110 போகும்போது, அவங்க 100 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்ப அது ம். வந்துட்டு 101 அது மாறும். இப்ப நம்ம கம்பெனி லாஸ் ஆகுது அப்படின்னா, அவங்களோட கேபிட்டலும் வந்துட்டு லைக் ₹100 இருந்தா அது கம்மியாகும். ம். ம். ஸோ இந்த ஒரு மெத்தட்ல வந்துட்டு ரன் ஆகும். இப்ப நமக்கு இது வந்துட்டு லைக் 2ஆ இருக்கும்ல. டெய்லி ட்ரேடும் இருக்கும். இப்போ வந்துட்டு லாங் டெர்ம் ட்ரேடு ம். தான் ம். வந்துட்டு இப்ப நான் சொல்றது. கம்பெனி மேல நம்ம ம். இன்வெஸ்ட்மென்ட் ம். ம். கரெக்ட். சார்ட் ஆஃப் கரெக்ட். வேற 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 எனிவன் எல்ஸ்? யாரோ குசு குசுன்னு பேசுறாங்க. அது மட்டும் கேக்குது. சரி போவோம். சரிண்ணா. ஓகே. யாராவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த ஸ்லைடு அப்படியே போக ஆரம்பிச்சிருவேன். போலாம் ப்ரோ. போலாமா? ஓகே ஃபைன். இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம கம்பெனிஸ்லாம் எப்படி இயங்குது, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள அவங்க எப்படி வராங்க, இப்படி போனாதான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ அதானி அதானினே வச்சுக்கலாம். ஓகேவா? அதானி வந்துட்டு ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிக்கிறாரு. சரியா? இனிஷியலா ₹1000 போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. மோடின்றவர் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னா யாருன்னா, நீங்க கம்பெனி இப்ப நானும் ஸ்ரீஜனும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா, எங்களுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது. எங்களால வந்துட்டு எங்க ப்ராஃபிட்ஸ தாண்டி எங்களுக்கு கொஞ்சம் காசு அதிகமா தேவைப்படுதுன்னா, வெளிய இருந்து யார்ட்டயாவது தேர்ட் பார்ட்டி யார்ட்டயாவது இன்வெஸ்ட்மென்ட் வாங்கி, அவங்களுக்கு நாங்க கம்பெனி ஷேர் தரோம் அப்படின்னு சொல்றது தான். அவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு மோடி வந்து ₹300 போட்டிருக்காரு. அதனால வந்து அவருக்கு நான் 30% தரேன். நான் ₹700 போட்டிருக்கேன். ஸோ மொத்தமா ₹1000 என் கம்பெனியோட இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட். ₹1000 வச்சு நான் ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இந்த மாரி ஒரு ஒரு ரோட்டோரத்துல ஸ்டாண்ட் போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சு என்ன ஆகுது, அந்த ஜூஸ் கடை நல்லா ஓடுது. கம்பெனி அப்படியே பெருசாயிட்டே போகுது. பெருசானதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கம்பெனி வந்துட்டு ரொம்ப பெருசாயிருச்சு இப்போ. எனக்கு நெறைய காசு தேவைப்படுது. ஓகேவா? என்னால வந்துட்டு வெளிய இருந்து சின்ன சின்ன 1 ஆள் 2 ஆள்ட்ட இருந்தெல்லாம் காசு வாங்குனா, என்னால அவ்வளோ காசு என்னால திரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு என்னோட 3வது கண்ணு தொறக்குது அப்போ. அப்போ நான் என்ன பண்றேன், சரி ஓகே கம்பெனி வந்து பெருசாகுது, ஃபண்டிங் தேவைப்படுதுன்னு சொல்லி முடிவு பண்ணி, நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து என் பிரைவேட்டா இருக்க கம்பெனிய வந்து நான் பப்ளிக்கா மாத்துறேன். பப்ளிக்னா எல்லாராலயும் என் கம்பெனில சில பங்கு வாங்க முடியும் அப்படின்ற மாரி நான் மாத்துறேன். அப்படி நான் மாத்துறதுக்கு இனிஷியலா நான் குடுக்குற ஸ்டெப் தான் ஐபிஓ. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் மார்க்கெட்குள்ள வரும்போது தரத வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ஐபிஓ ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? அல்டிமேட்லி எஸ்சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு இந்தியால. அவங்க அப்ரூவல் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து ஷேர் மார்க்கெட்குள்ள உள்ள வர முடியும். கம்பெனியோட எஸ்டிமேஷன், அதாவது இப்போ ₹1000 நான் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி எவ்வளோ ரூபாய்க்கு வர்த்துல வந்து நிக்குது, அதோட ஆக்சுவல் வர்த் என்ன, இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி இனிஷியல் இப்போ நான் ₹1000 ஆரம்பிச்ச கம்பெனி பெருசாயிருச்சு இப்போ. ஓகேவா? எந்த அளவுக்கு பெருசாயிருக்குன்னா, கம்பெனிக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டாண்டு, கம்பெனிக்கு நான் தர எம்ப்ளாயீஸ், எனக்கு வர லாபம், இதெல்லாம் சேர்த்து என் கம்பெனியோட வர்த்து ₹1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? தேர்ட் பார்ட்டி வச்சோ, ஒரு அட்வைசர் வச்சோ அப்ரூவல்லாம் வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ₹1,00,000 என் கம்பெனி இப்போ. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் என்ன பண்றேன், கம்பெனிய வந்து ₹1,00,000 கம்பெனிய 1000 ஷேரா நான் பிரிக்கிறேன். அதாவது ₹100 ஒரு ஷேர் ₹100ன்ட்டு 1000 ஷேரா நான் பிரிக்கிறேன். 100 இன்டூ 1000 போட்டீங்கன்னா 1,00,000 வரும். ஓகேவா? ஒரு ஷேர் ₹100 ₹1000 நான் விக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா,
கம்பெனியோட 20% இப்போ மோடி இது அதானி கிட்ட 70% இருந்ததுல, 70%ல இருந்து 20% வந்து நான் பப்ளிக் தரேன் விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதானி சொல்றப்ப, மோடி என்ன சொல்றாரு, 30%ல இருந்து நான் 15% வந்து நான் பப்ளிக் விக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது அதானி ரிலீசஸ் 20% டு த பப்ளிக், ரீடைனிங் 50%. 50% அதானிட்ட இருக்கு, 15% மோடி கிட்ட இருக்கு. மீதி எவ்வளோ 20 and 15னா அந்த 35% வந்து நான் பப்ளிக்கு கொடுத்துறேன்னு சொல்லி வருது. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? லைட்டா குழப்புது. ஓகே ஓகே லைக் இந்த கான்செப்ட் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. அதானி மோடி. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, திடீர்னு நடுவில் பேசிட்டு இருந்தாங்க. எதுவும் இல்லை, கழிச்சவங்க எதுவும் இல்லை. என்ன கான்செப்ட்னா, 1000 ரூபாய்க்கு இந்த கான்செப்ட் இருந்ததுல, நான் 1000 ரூபாய்க்கு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? அது வந்து 1 லட்ச ரூபாயா மாறிடுச்சு, 1 லட்ச ரூபாய் கம்பெனியா மாறிடுச்சு இப்போ. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதான் 1000 ரூபாய் ஆரம்பிக்கப்பட்ட சின்ன கம்பெனி, இட்லி கடை, பெருசா மாறிடுச்சு, ஒரு பெரிய பெரிய ஜூஸ் கடையா மாறிடுச்சு. சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட ஜூஸ் கடை பெருசா மாறிடுச்சு. அதை இன்னும் நான் பெருசா ஆக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றேன். என்னால வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட இருந்து 2 ஆள்கிட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு ஷேர், அதாவது கம்பெனியை வித்து காசை என்னால ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியல என்னால. இப்போ நான் வந்து பப்ளிக் ஆஃபர் பண்றேன் இப்போ. இது புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுது. ஓகே, நான் வந்து ஒரு கம்பெனியை பெருசா மாத்துறேன். பெருசா மாத்தும் போது மூணாவது, இப்போ நான் ஸ்ரீஜன நானும் சேர்ந்து ஆரம்பிக்கிட்ட கம்பெனி, இப்போ வந்து நான் விஜய் கிட்ட இருந்து காசு வாங்கினா அவன் கொஞ்சம் தான் தருவான், நிறைய அவனால அவன்கிட்ட இருந்து என்னால வாங்க முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி. என் கம்பெனிக்கு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என் ஜூஸ் கடைக்கு வந்து ஒரு ஜூஸ் மிஷின் வாங்குறேன்னு வைங்களேன், பெரிய ஜூஸ் மிஷின் வாங்கணும். ஆனா விஜய் கொடுக்குற காசுலாம் வச்சுலாம் அவ்வளவு பெரிய ஜூஸ் மிஷின் வாங்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், வெளியே பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கினா, எல்லார்ட்ட இருந்து ஒரு ரூபான்னு வாங்கினா கூட என்னால வாங்கிட முடியும்ல. ஸோ அந்த கான்செப்ட்ல நான் என்ன பண்றேன், என் பிரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணி நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஓட போறேன்னு சொல்லி, என் கம்பெனி அப்போ வந்து ஒருத்தங்க வந்து எஸ்டிமேட் பண்றாங்க, உங்க கம்பெனி வந்து 1 லட்ச ரூபாய் வர்த்துங்க இப்போ அப்படின்றாங்க. ஓகேவா? சின்னதாக இருந்த கம்பெனி இப்போ 1 லட்ச ரூபாய் கம்பெனியா மாறுது. அப்படி மாறும் போது நான் என்ன பண்றேன், சரி ஓகே, அப்போ இந்த கம்பெனியை வந்து நான் ஷேரா நான் பிரிக்கணும்னா, நான் ஒரு ஷேரை வந்து 100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணா என் கம்பெனி வந்து 1000 ஷேரா மாறும். இது ஒரு வாட்டி படிச்சாலே புரியும். எஸ்டிமேட்டட் கம்பெனி வர்த் 1 lakh rupees with 1000 shares each worth 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இது புரியுதா? ரொம்ப டெக்னிக்கலா இருக்கா? ஹலோ, யாராவது ஏதோ சொன்னாதான் புரியும். இல்ல, எனக்கு கணக்கு இடிக்குது. என்ன கணக்கு இடிக்குது சொல்லுங்க. இப்போ 1000 ஷேர் 100 ரூபாய்னா எவ்வளவு ஆச்சு போடுங்க, இன்னும் 2 0, 1000 கூட 2 0 ஆட் பண்ணுங்க. 10,000 ஆகுதா? 1 லட்சம் ஆகுது. கரெக்டா? 1 லட்ச ரூபான்னு சொல்ல, என் கம்பெனி வந்து கம்பெனியோட வர்த்து 1 லட்சம். நான் ஒருத்தன்ட்ட வித்தனா 1 லட்சத்துக்கு அந்த கம்பெனி விற்க முடியும். நான் என் கம்பெனி அப்படியே நான் ஒருத்தன்ட்ட கொடுக்குறேன்னா 1 லட்சம் கொடுத்தனா என் கம்பெனியை வாங்கிக்கலாம். என் கம்பெனியோட வர்த்து அவ்வளவுதான், அதுல அவ்வளவுதான் ப்ராஃபிட் வருது. அதுல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வித்தா என்னால 1 லட்சம் பார்க்க முடியும்ட்டு ஒருத்தன்ட்ட வித்தா 1 லட்சத்துக்கு என்னால வாக்க முடியும். கம்பெனியோட எஸ்டிமேட்டட் வர்த்து 1 லட்ச ரூபாய். நான் வந்து அந்த 1 லட்சத்தை வந்து 1000 ஷேரா நான் பிரிச்சேன்னா ஒரு ஷேரோட வர்த்து 1000 ரூபாய். கரெக்டா? நான் அப்படி இப்போ ஓகே, இப்போ கணக்கு புரியுதா? ஓகே, இதான் கான்செப்ட். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, எவ்வளவு நான் இப்போ அதானி வந்து எவ்வளவு கம்பெனியோட பர்சன்டேஜ் நான் வச்சுக்கணும்ட்டு ஒரு மேட்டர் இருக்கு. கரெக்டா? இதுக்கு முன்னாடி 70% வச்சிருந்தான்ல அவன் என்ன பண்றான், அவன் 70%ல 20% பப்ளிக் தரேன்னு சொல்றான். ஓகேவா? மோடி என்ன பண்றான், 30%ல 15% நான் பப்ளிக் தரேன்னு சொல்றான். புரிஞ்சுதா? இப்போ இது புரிஞ்சுதா? சோ அதானி கிட்ட இப்போ 50% கம்பெனி இருக்கு, மோடி கிட்ட 15% கம்பெனி இருக்கு. மத்த 35% இருக்குல்ல, அது பப்ளிக் கிட்ட இருக்கு. சோ 50%னா 500 ஷேர். 500 ஷேர்னா 50,000 ரூபாய். மோடி கிட்ட இருக்க 15%னா 150 ஷேர். கேக்குதா? ஹலோ,
ஓகே. எங்க இருந்தோ பேசுற மாரி இருக்கு. அதான் மோடி கிட்ட 15% இருக்கு. சோ அது 150 ஷேர். அதோட வர்த்து 15,000 ரூபாய். பப்ளிக் கிட்ட 350 ஷேர் நம்ம வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்றோம். அதோட வர்த்து 35,000 ரூபாய். சோ என்ன ஆகுது, நான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல 350 ஷேர வந்து நான் பப்ளிக் ரிலீஸ் பண்றேன். இது யார் வேணா வாங்கிக்கலாம். ஒரு ஷேரா 1 ஷேரோ 2 ஷேரோ வாங்கிக்கலாம். இல்ல அந்த 35% கூட யாராவது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இதான் கான்செப்ட். ஓகேவா? இப்படிதான் ஐபிஓன்னு சொல்லிட்டு வரும். ஐபிஓட மேட்ரு கான்செப்ட் என்னன்னா, இனிஷியலா நம்ம பப்ளிக் கிட்ட விடும்போது இவ்வளவு ஷேர்ல தான் விடணும்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? சோ என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு ஷேரோ இல்ல 2 ஷேரோ அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. நான் சின்ன ஸ்கேல்ல சொல்றேன். பெரிய ஸ்கேல்ல இமேஜின் பண்ணீங்கன்னா 350 ஷேர்லாம் இருக்காது. 1 லட்சம் ஷேர் 2 லட்சம் ஷேர்ன்னு இருக்கும். ஓகேவா? சோ அந்த ஒரு ஷேரோட விலை வந்து 100 ரூபான்னு இருக்குல்ல, மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஷேர் அவங்க வாங்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த 100 ரூபாய் 101 ரூபாவா மாறும், 102 ரூபாவா மாறும். ஷேர் வந்து எல்லாம் திருப்பி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 99 ருபீஸா மாறும், 98 ருபீஸா மாறும். புரியுதா? ஸ்பிளிட் செகண்ட்ல இறங்கிட்டே இருக்கும். ஏறும் இறங்கும். பேஸ்ட் ஆன் த டிமாண்ட். அந்த ஷேரை எவ்வளவு பேர் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிமாண்ட் ஏறும். எவ்வளவு பேர் திருப்பி விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிமாண்ட் இறங்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஐ நீட் அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ரம் எவ்ரிவன். புரியுது ப்ரோ. ஓகே. வேற புரிஞ்சுது ப்ரோ. ஓகேவா? இதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ன்ற ஒரு மேட்ரு. அதாவது ஷேர சொல்லு. ஸ்டூடண்ட் புரிஞ்சு ஸ்டூடண்ட் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே. சோ பேசிக்கலி ஷேர் மார்க்கெட்ல வரும்போது கேக்குது புரியலன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. திருப்பி கூட நீங்க வீடியோ புரிஞ்சது. ஓகேவா? சோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். உங்க கம்பெனியை வந்து உங்க கம்பெனியோட சில பகுதிகளை வந்து ஷேரா பிரிச்சு ஷேரா வந்து பப்ளிக் கிட்ட கொடுத்துறீங்க. ஓகேவா? அவன் வந்து வாங்கி வச்சுக்கிறானோ விக்கிறானோ, அவன் வந்து வாங்கும் போது அவன் காசு கொடுத்து வாங்குவான். சோ உங்ககிட்ட அந்த காசு வரும். அந்த காசை வச்சு நீங்க பொருள் வாங்குறதோ வாட் எவர் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி ஷேரை நிறைய பேர் ஷேரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கடன்னு ஷேர் வாங்கினாங்கன்னா ஷேரோட விலை ஏறும். 100 ரூபாய் இருந்து 200 ரூபாய் கூட மாறும். ஆனா கடன்னு விற்க ஆரம்பிச்சானா ஷேரோட விலையும் இறங்கும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இந்த SCBI அப்படின்னு சொன்னல, இவங்களை பத்தி வருவோம். சரி, ஓகே. இதுதான் ஷேரோட பேசிக்கான ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். ஓகேவா? நம்ம ஷேரை வாங்கினா விலை ஏறும், ஷேரை வித்தா விலை இறங்கும். ஒரு ஷேருக்கு இவ்வளவுதான் இனிஷியலா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் விலை ஏறும் இறங்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற மேட்ரு. சரி, இப்போ அதானிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் கொஞ்சமா வருவோம். அடுத்த கான்செப்ட் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஷார்ட் செல்லிங் கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி இதை சொல்லலாம்? சரி, ஓகே, சிம்பிளாவே சொல்றேன். இப்போ இந்த 350 ஷேர் இருக்கு, இந்த 35% இருக்குல்ல, 35% என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்றோம்னு சொன்னல, அது வந்து புரோக்கர்னு ஒருத்தன்ட்ட கொடுத்துருவோம். ஓகேங்களா? அவன் தான் வந்து பப்ளிக்கு தருவான். புரோக்கர்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஆப்லாம் யூஸ் பண்றோம்ல. நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ற ஆப்லாம் சொல்லுங்க. மின்ட் யூஸ் பண்றேன், குரோ ஆப் யூஸ் பண்றேன். இவன் தான் வந்து புரோக்கர்ஸ். இவங்கலாம் புரோக்கர்ஸ். ஓகேவா? இவங்க கிட்ட தான் ஷேரை தருவோம். நீ அவங்க கிட்ட இருந்து ஷேரை வாங்கிப்ப. பேசிக்லி இது ஜீரோதான்ற ஒரு ஆப் இருக்கு. அப்புறம் கிஃப்டா சம்திங் ஒரு ஆப் இருக்கு. என்னது? ஏஞ்சல் ஒன். இவங்கெல்லாம் வந்துட்டு புரோக்கர்ஸ். ஸோ புரோக்கர்ஸ் வந்து ஷேரை கம்பெனி கிட்ட தான் வாங்கி பப்ளிக்கு தருவாங்க. இவங்க நடுவில் வந்து புரோக்கரேஜ்க்கு சார்ஜ் வாங்கிப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். ஆமா, அவங்க கிட்ட இருந்தா வாங்க முடியும், அவங்க மூலியமா வாங்க முடியும். நடுவில் இருக்க கம்பெனிஸ்க்கும் இவங்க மக்களுக்கும் நடுவில் இருக்கவங்க தான் புரோக்கர். ஸோ ஷார்ட் செல்லிங்ல என்ன பண்ணுவானாங்க, புரோக்கரு ஷேரை உன்கிட்ட விற்க மாட்டான். ஷேரை வந்து நீ அவன்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கிக்கலாம், பாரோ பண்ணிக்கலாம், அதாவது வாடகைக்கு வாங்கிக்கலாம் அந்த ஷேரை. அதாவது
நான் ஒரு ஷேர் இங்க 100 ரூபான்னு சொன்னேன்ல, அவன் ஷேரை வந்து அவன் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷேரை புரோக்கர் கிட்ட இருந்து கடன் கூட வாங்கலாம். ஓகேவா? அந்த ஷேரை காசு கொடுத்து வாங்க போறது இல்லை, நீங்க கடன் தான் வாங்குறீங்க. நாளைக்கு கழிச்சு அந்த ஷேரை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துடணும். ஓகேவா? ஷார்ட் செல்லர்ன்றவன் என்ன பண்ணுவான், ஒரு 10 ஷேரை வந்து கடன் வாங்கி திருப்பி வந்து வித்துருவான். ஷேர் மார்க்கெட்ல அது திருப்பி வித்து விட்டுருவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 10 ரூபான்ட்டு இருக்குன்னு வைங்களேன் ஷேரு, 10 ரூபாய்க்கு அவன் வித்துருவான். 10 ரூபாய்க்கு ஷேரை வித்து 10 ரூபாய் வாங்கிப்பான். அவன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான், வெயிட் பண்ணிக்கினே இருப்பான். திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல அந்த 10 ரூபாய் ஷேர் 8 ரூபாவா மாறுதுன்னு வைங்களேன், 8 ரூபாய்க்கு ஷேரை வாங்கி புரோக்கர்கிட்ட திருப்பி கொடுத்துருவான். சோ அவனுக்கு நடுவுல இருக்க 2 ரூபாய் லாபம். இது புரியுதா? கான்செப்ட் புரியுதா? புரியுது. இப்போ இது எப்படி மேட்டர்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவோம். சின்ன மேட்டர்ல சொல்லுவோம். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுங்களேன், சும்மா ஒரு புக்கோ வாட் எவர். கோல்டே உதாரணம் சொல்லுங்க ப்ரோ. கோல்டே உதாரணம் சொல்லலாம். இப்போ புரோக்கர் கிட்ட இருந்து நான் கோல்டை வந்து வாடகைக்கு வாங்கி, கோல்டோட விலை 100 ரூபான்னு இருக்கு சரிங்களா? அப்போ 1 கிராம் வந்து 100 ரூபான்னு இருக்கு. நான் 2 கிராம் வாங்குறேன். 200 ரூபாய்க்கு நான் வந்து கோல்டை வாங்கி 200 ரூபாய்க்கு கோல்டை இது பண்றேன், வாடகைக்கு வாங்கிக்கிறேன். வாடகையோட ரேட் வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1 டேக்கு 1 ரூபி. நான் வாடகைக்கு அவன்கிட்ட வந்து கோல்டை வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், கோல்டை வந்து வித்துறேன் யார்கிட்டயாவது. வித்துட்டு நான் விற்கும் போது எனக்கு எவ்வளவு 200 ரூபாய்க்கே விற்கிறேன்னு வைங்களேன். ஸோ என்கிட்ட வந்து 200 ருபீஸ் இருக்கு இப்போ என்கிட்ட. ஓகேவா? நான் மார்க்கெட்ல பாத்துக்கிட்டே இருக்கேன், 1 கிராம் 100 ரூபான்னு இருக்க கோல்டு திடீர்னு வந்து 1 கிராம் 98 ரூபாவா மாறுது. ஓகேவா? 98 ரூபாய் மாறும்போது நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட 200 ருபீஸ் இருக்கு கரெக்டா? நான் வந்து என்ன பண்ணுவேன், திருப்பி ஒரு நகை கடைக்கு போயிட்டு திருப்பி அந்த 200 ரூபாய் கொடுத்து எனக்கு கோல்டு குடுறான்னு சொல்லி வாங்கி எனக்கு 98 ருபீஸா மாறுதுல்ல. ஸோ ஐ வில் பி பையிங் 2 கிராம்ஸ் ஆஃப் கோல்ட்னா எனக்கு 4 ரூபாய் லாபம் இப்போ. கரெக்டா? 200 ருபீஸ்க்கு 200 ருபீஸ்க்கு கோல்டை வித்துட்டு நான் திருப்பி அவன்கிட்ட இருந்து 98 ருபீஸ்க்கு கோல்டை வாங்கி நான் யார்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கினோ அவன்கிட்டயே திருப்பி போயிட்டு இந்தாப்பா நீ உன்கிட்ட வாங்கின கோல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் 4 ரூபாய் நான் வச்சுப்பேன். புரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது. இப்ப புரியுது. ஷார்ட் செல்லிங். ஓகேவா? இந்த ஷார்ட் செல்லிங்கே வந்து 3 நேர பொழப்பா வச்சு நிறைய பேர் இருக்கானுங்க. ஆனா ஷார்ட் செல்லிங்ல ரிஸ்க் இருக்கு. திடீர்னு விலை குறையவே இல்லை, ஏறிட்டே போச்சு, புரோக்கர் வந்து வாடகை கொடுத்தல திருப்பி கொடுறான்னு கேட்டானா நஷ்டத்துல போவோம். ஸோ ஷார்ட் செல்லருக்கு மார்க்கெட்டோட நிலவரம் புரிஞ்சாதான் அவனால ஷார்ட் செல்லிங்கே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி ஷார்ட் செல்லர் ரிஸ்க்லாம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுத்து பண்ற ஒரு ஆள் தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்றவன். இவன் என்ன பண்ணுவான், அதானி மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பான். ஓகேவா? பாத்துக்கிட்டே இருப்பான், தில்லுமுள்ளு பண்றானுங்களா இவனுங்க, ஏதாவது என்ன சொல்றது, ஏதாவது தப்பு பண்றானுங்களா நோட் பண்ணிட்டு அவனுங்களை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணி டப்புன்னு ஷார்ட் செல்லிங் பண்றான். அதானியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிப்பான். வாங்கி பேப்பர் விடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அதானி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட்ல ஒத்து காசு வாங்கி வச்சுக்கிட்டு பேப்பர் ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ண உடனே அதானி வந்து இப்படி ஒரு மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே மக்கள்லாம் ஷேர் மார்க்கெட்ல இருந்து காசுலாம் ஷேர்லாம் வித்து காசு திருப்பி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் மேல நம்பிக்கை போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவான், டப்புன்னு அந்த கொஞ்சம் வச்சிருக்க காசுல இருந்து திருப்பி ஷேரை வாங்கி திருப்பி வந்து வாடகைக்கு வாங்கின ஷேரை திருப்பி கொடுத்துருவான். நடுவில் வர காசை லாபமா வச்சுப்பான். ஓகேவா? இந்த மாதிரி 3 நேர பொழப்பா இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்றவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. சைட்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த SCBIன்னு சொல்லப்பட்ட இந்த ஆர்கனைசேஷன் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்களோட வேலை என்னன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்க கம்பெனிக்காரங்களாம் மக்களை வந்துட்டு ஏமாத்தக்கூடாதுன்ட்டு ரெகுலேஷன்ஸ் பண்ற ஆள் இவங்க. ஓகே? இவங்களோட வேலையே 3 நேர வேலையே இந்த ஃபேர் ட்ரேட்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கவங்களோட வேலை இது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் போர்டு. ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்றவங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு கம்பெனில யாருமே 75% மேல ஷேர் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பண்றாங்க. ஓகேவா? எதுக்கு அந்த ரூல்ஸ்னா, 75% மேல இருந்ததுன்னா அவனால வந்துட்டு ஷேரோட விலையை ஏத்தவோ இறக்கவோ முடியும் அவனோட இஷ்டத்துக்கு.
திடீர்னு அவன் ஷேரை வந்து விற்பான். வித்தானா ஷேர் விலை இறங்கும். திடீர்னு ஷேர் அவன் வாங்கினானா ஷேர் விலை ஏறும். ஓகேவா? ஸோ வந்து கம்பெனில ஒரு ஆளு 75% மேல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இத பாத்துக்கிற ஆள் தான் இந்த எஸ்சிபிஐன்னு சொல்லப்படுறவன். ஸோ இப்போதான் மேட்ருக்கு வருவோம். இப்போதான் ஆக்சுவல் ஸ்கேமுக்கு வருவோம். என்ன நடக்குதுன்னா, அதானி என்ன பண்றாரு, நிறைய பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கிக்கிறாரு. ஓகேங்களா? நிறைய பேர்ட்ட இருந்து இந்த மாதிரி நான் வந்து லோன் கொடுங்க, நான் லோன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கிக்கிறாரு. இப்போ இந்த பில்லியனியர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே, ரொம்ப பணக்கார ஆட்கள்லாம் இருக்கானுங்களே, அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, காசே செலவு பண்ணாம டாக்ஸே கட்டாம வாழ்ந்துட்டு செத்துருவானுங்க. ஓகேவா? நம்மலாம் வந்து டாக்ஸ் கட்டுறோம், கரெக்டா? நீங்க இதுல எத்தனை பேர் வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுறீங்க? நிறைய பேர் எல்லாருமே 1500 ரூபாய் ஆர் சம்திங், மாசம் 1500 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுறோம். தாண்டி இன்கம் டாக்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு, அதையும் நம்ம கட்டுறோம். ஐயா தினமும் பொருள் வாங்குறமே, ஜிஎஸ்டி இப்பெல்லாம் டாக்ஸ் கட்டி, அது இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நம்ம டாக்ஸ் கட்டுறோம். நான் சொல்றேன், நீங்க வந்து அதானி அம்பானியோட அதிகமா டாக்ஸ் கட்டுறீங்கன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஓகேவா? ஆனா அவன் தான் பணக்காரன், ஆனா அவன் டாக்ஸே கட்டுறது இல்ல. அவன் எப்படி வாழ்றானா, அவன் கம்பெனில ஷேர் இருக்குல்ல, ஷேரை வந்து பேங்க்காரன்ட்ட காமிச்சு, இங்க பாரு எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடு, கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடு, என்னால கட்ட முடியலன்னா என் ஷேரை வித்து நீ காசு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். பேங்க்காரன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு லோன் கொடுத்துருவான். அந்த லோன் வச்சு அவன் அப்படியே ஜாலியா இருந்துகிட்டே இருப்பான். இருந்துட்டு அந்த லோன் அடைக்க இன்னொரு லோன் வாங்குவான், அதோட கொஞ்சம் லைட்டா பெருசா வாங்குவான். அப்பவும் இந்த ஷேரை வந்து கொலாட்ரலா காமிச்சு லோன் வாங்குவான். இன்னொரு மேட்ரு, நல்ல முக்கியமான மேட்ரு, லோன் வந்து இஸ் நாட் டாக்ஸபிள். லோன்ல இருந்து வர காசை நீங்க வந்து டாக்ஸ் காட்ட முடியாது. ஸோ அவன் இப்படி லோன் வாங்கி ஷேரை காமிச்சு டாக்ஸே கட்டாம ஜாலியா இருந்துட்டு போயிடுவான். சேலரியே வாங்க மாட்டானுங்க, 0 சேலரின்னு சொல்லுவானுங்க. நம்ம ஊர்ல வந்து பெருமையா நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க பாத்தியா சேலரியே வாங்க மேல செய்யறான்னு பேசுறான். அட முட்டா பையலே, அவன் டாக்ஸே கட்டாம வாழ்ந்துகிட்டு இருக்கான்டா. அவன் சேலரி வாங்காத ரீசனே அதான். சேலரி வாங்கினா டாக்ஸ் கட்டணும்ல, டாக்ஸே கட்டாம லோன்லயே ஜாலியா இருந்துகிட்டு பில்லியனியர்ஸ் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்கு லோன் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஸோ பேங்க்ல வந்து இந்த மாதிரி இந்த அதானி என்ன பண்றாரு, டாக்ஸ் எல்லாம் லோன்லாம் வந்து வாங்கிக்கிறாரு நிறைய. அவரோட பர்சனல் அசெட்ஸோ இல்ல ஷேர் எல்லாம் காமிச்சு கம்பெனி வந்து நிறைய லோன் வாங்குது. லோன் வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, ஷெல் கம்பெனின்னு ஒரு கான்செப்ட். ஷெல் கம்பெனினா இந்த மொரேஷியஸ், பெர்முடா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் உங்களால வந்து கம்பெனி ஆரம்பிக்க முடியும், டாக்ஸே கட்டாம எந்த விதமான ரெகுலேஷன்ஸ் இல்லாம உங்களால ஈஸியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட முடியும். அந்த நாட்டுலலாம், சின்ன நாட்டுலலாம் அங்கெல்லாம் போயிட்டு பேருக்குன்னு ஒரு கம்பெனியை திறந்துருவாங்க. அதான் ஷெல் கம்பெனி. அதாவது வெங்காயத்தோல் மாதிரி உள்ள உருக்கி ஒன்றும் இருக்காது, ஷெல்லு தான் பேசிக்கலி, ஒரு முட்டையோட ஓடை தான், ஆனா அதுக்குள்ள முட்டையே இல்லாம இருக்கும். அந்த பேருக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனி வந்து அதானி என்ன பண்றாரு, பெர்முடா அப்புறம் வந்து இந்த மொரிஷியஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு இந்த லோனுக்கு வாங்கினார்ல இந்த காசெல்லாம் வந்து இந்த சின்ன கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுத்துடுறாரு. அந்த நாட்டுல இருக்க கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு அவனுங்க என்ன பண்றானுங்க, அதானி பேர்ல பினாமியா அதானியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? எவ்வளவு வாங்குறாங்கன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா, அதானி கிட்ட ஷேர் வந்து 75% மேல போகுது. ஓகேவா? அதானி ஓன்ஸ் 75% ஆஃப் த ஷேர். இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்றாரு, ஷேர் எப்பெல்லாம் விற்கணுமோ விற்க சொல்றாரு, எப்பெல்லாம் வாங்கணுமோ வாங்க சொல்றாரு இந்த லோன் அமௌண்ட்டை வச்சு. ஓகேவா? வாங்கி விற்கும் போது என்ன ஆகுது, 250 ரூபாய் அப்படின்னு வர 250 ரூபாய்க்கு இனிஷியலா மார்க்கெட்ல வர ஷேரு 573 ரூபாய் மாறுது. அதானி வில்மர்ன்ற கம்பெனி. ஓகேவா? ஒரு கம்பெனி வந்துட்டு சம்திங் இந்த ரேட்ஸ்லாம் நான் என்னால எடுக்க முடியல, ஐ திங்க் ஒரு 400-500ல வர ஷேர் வந்து 3400 ரூபாய் மாறுது. அதாவது ஆல்மோஸ்ட் டபுள் ட்ரிபிள் காசுக்கு மாறுது. எப்படி இதை மாத்துறாருன்னா, அவரே வந்துட்டு அவரை ஷேரை வாங்க வச்சு அப்படி காசு ஏற்றும் போது என்ன ஆகுது, கம்பெனியோட வர்த்தெல்லாம் ஏறுது. திடீர்னு அதானி பிகேம் என்னது வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் மோஸ்ட்
ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லிட்டு மாறுது. அவரே அவரோட ஷேரை வாங்க வச்சு, இந்த பினாமி கம்பெனிஸ் வச்சு வாங்க வச்சு, அவரே அவரோட வர்த்தெல்லாம் ஏத்தி, அவர் என்ன பண்றாரு, என் கம்பெனி வந்து பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இத ஓவர் சைட் பண்ற இந்த எஸ்சிபிஐயும் கம்முன்னு இருக்கானுங்க. ஓகேவா? இவனுங்க என்ன பண்றானுங்க, இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் செல்லிங் பண்றானுங்க. அதானி ஷேரையே வச்சு அதானி பத்தி ரிப்போர்ட் விடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதானி ஷேர்லாம் வாடகைக்கு வாங்கி வித்துட்டு பேப்பர் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோன்னு என்ன ஆகுது, விலை எல்லாம் குறையுது. 50% குறையுது, 70% குறையுது, 52% குறைஞ்சோடனே ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்துட்டு திருப்பி ஷேரை வாங்கி வாடகைக்கு வாங்கினவன்ட்டே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ நடுவில் இருக்க இந்த காசெல்லாம் அவனுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? அவன் அப்படிதான் ரன் பண்றான். அவனையும் குத்த சொல்லி ஒன்றும் இல்லை, ஹீஸ் ரன்னிங் த ரிசர்ச் லைக் திஸ். ஓகேவா? ஆனா அதானி பண்ணியிருக்க ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு இவரு. இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்றவங்க எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி காசு அவனே இன்ஃப்ளேட் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இது வந்துட்டு என்ன நிறைய எக்கச்சக்க ஸ்கேம்ல வரும். இது ஏன் வந்துட்டு இதை எக்ஸ்போஸ் பண்றாங்க, ஒரு டீட்டெயில்டா பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க. அதானி என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்டிடிவி நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து நம்மளால் வாங்கிட்டாரு. இப்படி ஏமாத்தி காசை ஏத்தி மோடி ஐயா கூட கை சேர்த்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் நிறைய மீடியா ஹவுசஸ்லாம் வாங்கி அவரே என்ன பண்றாருன்னா, இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா செய்யப்பட்ட சதி இது, இந்தியன்ஸ் எல்லாம் பில்லியனர்ஸ் ஆகக்கூடாதா, பில்லியனர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து வேலையை கொண்டு வராங்க, அது கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல தேவையில்லாத ஃபேக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பம்ப் பண்றாங்க. இவரோட இமேஜை வந்து கிளீன் பண்றதுக்கு சங்கிகள்லாம் குதிக்கிறாங்க இவரை காப்பாத்துறதுக்கு. ஏன்னா இவரும் மோடியும் கை கோர்த்து இருக்காங்களே, இந்த ரெண்டு இவங்களும் வந்துட்டு மியூச்சுவலா அந்த ரெண்டு என்ன சொல்றது, தீஸ் டூ என்னது எப்படி சொல்றது, எலி இல்ல இந்த லீச்சஸ், அதாவது ரத்தம் குடிக்கிற லீச்சஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பேசிக்லி கை கோர்த்து நிக்கும் போது இவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து குதிக்கிறாங்க உள்ள. இவர் வந்து நல்லதான் பண்ணியிருக்காரு, ஸ்கேம்லாம் இல்ல, இது வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்றவன் அமெரிக்கன் சதி பண்றவன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பொய்ப்பட்டம்லாம் கொடுத்து நியூஸ்ல கவர் பண்ண பாக்குறாங்க. அதுக்கு இவர் வந்துட்டு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து பேப்பர் விடுறாங்க. 36 மணி நேரம் ஆகுது நாங்க பேப்பர் விட்டு, 88 கேள்வி கேட்டிருக்கோம், ஒரு கேள்வி கூட பதில் இல்லை. இந்த பேப்பர் வந்து 106 பேப்பர், 32,000 வார்த்தைகள் எழுதி 770 சைட்டேஷன்னா ப்ரூஃபோட வச்சிருக்கோம். இது வந்து இவன் இந்தியன் லா, யூஎஸ் லா, இந்த மாதிரி பல லாஸை பிரேக் பண்ணியிருக்கான். இவன் ஏன் இன்னும் வெளியே இருக்கான்னு எனக்கு புரியலன்ற மாதிரி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்துட்டு இது விடுறாங்க, ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. பட் ஆனா இன்வெஸ்டிகேஷனே போல பேசிக்கலி. ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. யூனியன் கவர்மெண்ட்டும் கண்டுக்காம அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ரிப்போர்ட் விடுறான். அப்போ என்ன விடுறான்னா, இந்த எஸ்சிபிஐன்னு சொல்லப்படுற இந்த செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தானே மக்களை வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸையோ இவங்க தான் ஃபுல் ரெகுலேட்டர்ஸ், இவங்க தானே பாத்துக்கணும். இந்த எஸ்சிபிஐயோட போர்ட் சேர்மேன், இந்த எஸ்சிபிஐ சேர்மேன், அதாவது இந்த மகாத்பி பூரி புஷ் அப்படின்றவங்க, இவங்களோட புருஷன் வந்துட்டு அதானியோட ஒரு கம்பெனி, அந்த ஷெல் கம்பெனி நான் சொன்னேன்ல, ஃபேக்கா பினாமி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அவனே அவன் வேற பேர்ல ஆரம்பிச்சிருக்கான்ட்டு. இந்த கம்பெனி ஒரு கம்பெனியோட சேர் மெம்பர்னு சொல்லிட்டு மேட்ரை வந்துட்டு அவன் லீக் பண்றான். இவன் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து இன்னொரு பேப்பர் விடுறான். இந்த ரெகுலேட்டரி போர்டில் இருக்க ஆளே வந்துட்டு உள்ள இருக்காங்க. ஸோ இது எப்படி இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு இதா இருக்கும், இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி இவனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ரை வந்து வெளியே சொல்றான். அதுக்கு அகேன்ஸ்டாவும் நிறைய குரல்கள்லாம் வந்தது, வேர்ல்டு வைடு, இந்தியாலேயும் வந்தது. ஆனா மேட்ரு என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் இப்போ ரீசெண்டா இந்த செப்டம்பர் மாசம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இவங்களே அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்களே அவங்க வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அதானி மேல இருந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் டிராப் செய்யப்படுது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த பீக் பிரைஸ் எல்லாம் தெரியும், அதாவது 230 ரூபா இருந்தது. அவனே அவன் வேலையை ஸ்கேம் பண்ணி 802 ரூபாவை ஏத்துறான். ஏத்தி அதுக்கப்புறம் வந்து ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணும் போது 286 ரூபாவா குறையுது. அப்புறம் என்ன பண்றான், இந்த மாதிரி இவன் வந்து தப்பு பண்ணலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் மேல மறுபடியும் ட்ரஸ்ட் உருவாகி இப்போ வந்து லைக் இந்த விலையில வந்து நிக்குது இப்போ. ஓகேவா? இது எவ்வளவு பெரிய ஸ்கேமு, இந்த ஸ்கேமுக்கு நடந்த எவ்வளவு பெரிய கவரப்பு,
இது ஸ்கேமே கிடையாதுன்னு சொல்லி மேட்ரே முடிச்சிட்டாங்க. வேர்ல்டு வைடு வந்துட்டு இவன் எவ்வளவு பெரிய ஸ்கேமர்னு பேசப்பட்டு இருக்கு. புரிஞ்சுதா? நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டேன். போதும் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. என்ன அந்த அந்த லேடி போட்டோ நல்லா பெருசா வச்சிருக்கலாம். இந்த லேடி போட்டோவா? ஆமா, கொஞ்சம் எங்கா இருக்கிற போட்டோ வச்சிருக்கலாம், நல்லா இருப்பாங்க அவங்க. எங்க இருக்கிறோம்? இது நான் வழிமொழிகிறேன். என்னதான் பண்ணியா, எனக்கு அந்த லேடி தாயா. இந்த லேடி தானா? இவங்களே உங்க ஸ்கேம் இது பண்ணிக்கிட்டாங்க. சோ என்ன மேட்டர்னு புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ, புரியுது. ஓகே, இதுதான் பேசிக்லி. அதானி வந்து இப்படி ஒரு ஸ்கேம்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா ரூலிங் கவர்மெண்ட்டும் உள்ள இருந்த இன்வால்வ்மெண்ட் ஆன லேடியும் அந்த சேர் போர்டு மெம்பரும் வந்துட்டு இதுல டைரக்டா இன்வால்வ் ஆனனால மேட்ரை கவர் பண்ணி இதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணு போட்டு புதைச்சிட்டாங்க. இது மத்த கவர்மெண்ட்லயோ மத்த கண்ட்ரில நடந்தா மிக பெருசா பேசப்பட்டிருக்கும். என்ன பண்றது? இதுதான் வந்துட்டு உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். பட் எனிவே, எனக்கு தெரிஞ்சு இவங்க புருஷன் பொண்டாட்டி ப்ரோ. மோடியும் அதானியும் புருஷன் தான் அதானி, பொண்டாட்டி தான் மோடி. கண்ட்ரோல் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப நாள் டவுட் இது. என்ன பண்றானுங்க? ஃபின்னையா இதான் செஷன்